ஸோ அடுத்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு ஸ்கில் என்னன்னா லாங்குவேஜஸ். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு லாங்குவேஜ் வந்து ஃப்ளூயண்டாக பேச முடியும். பட் ஆனால் நம்ம மினிமம் ஒரு 2-3 லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸை ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கெல்லாம் கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு கீ. ஸோ அது ஒரு ஸ்கில். ஸோ நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் என்னோட மதர் டங் வந்து தமிழ். பட் ஆனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன். ஃப்ளூயண்டாக எல்லாத்தையும் அட்லீஸ்ட் பேசிக் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக போக போக ஃப்ளூயண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மலையாளம் லேர்ன் பண்ணேன். ஸோ ரொம்ப அதிகமாலாம் தெரியாது. பட் ஆனால் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி தான். ஸோ அது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸாக இருந்ததுனால எந்த லாங்குவேஜ் தமிழ் வச்சுட்டு நான் இவட தமிழ்நாட்டில் மாத்திரமான பிசினஸ் செய்ய மாட்டோம். ஸோ நான் பண்ண வேண்டிய பிசினஸ் வந்து வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஆ மலையாளத்தை வச்சு நான் கேரளாவில் കുറച്ച് ப்ராஜெக்ட் எடுத்து பின்ன I just taking a client from US also. So they just want to communicate with me now. So languages is the main thing. So you just want to learn languages. Before that நீங்க ஒருவேளை இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுங்க. என்னதான் லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலும் நீங்க பேசாம சில ப்ராடக்ட்லாம் விற்கவே முடியாது. சில ப்ராடக்ட் பேசவே தேவை இருக்காது. ஸோ நீங்க சூஸ் பண்ற பிசினஸ் பொறுத்து சில பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்கும், சில பேர் பேச வேண்டியது இருக்காது. நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது நீங்க அதோட எமோஷனையும் சேர்த்து நீங்க சேல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை பத்தி எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. மறந்துடாதீங்க.